ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெற்று மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதிதாக உருவாக உள்ள இந்த புயலுக்கு ஜாவத் என்று பெயர் சூட்டப்பட உள்ளது. ஜாவத் புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவான புயலாக வடக்கு ஆந்திரா ஒடிசா இடையே நாளை கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனையடுத்து நாளை ஒடிசாவிலும் டிசம்பர் 5ஆம் தேதி மேற்கு வங்காளத்திலும் அசாம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர் போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் டிசம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே மத்திய வங்கக்கடல் பகுதி மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி, வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மதுரை, விருதுநகர், நெல்லை மாவட்டங்களில் சனிக்கிழமை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும். வரும் 5ஆம் தேதி நீலகிரி, கோவை, சேலம், தருமபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களிலும், 6ஆம் தேதி நாமக்கல், திருப்பூர், தேனி உட்பட 6 மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதி மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி, ஆந்திரா, ஒடிசா கடலோர பகுதிகளில் வெள்ளிக்கிழமை மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறவிருக்கும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் அறிவுரைப்படி சென்னை, காட்டுப்பள்ளி, எண்ணூர், புதுச்சேரி, கடலூர், நாகை, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களிலும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக பொள்ளாச்சி அருகே உள்ள கோட்டூர் மற்றும் அங்கலக்குறிச்சி பகுதியில் 60க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் கிராம மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பள்ளி மாணவ மாணவியரின் பாட புத்தகங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மழை நீரில் நனைந்ததால் பள்ளி குழந்தைகள் புத்தகங்கள் இல்லாமல் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பலத்த காற்று வீசியதால் மின்கம்பங்கள் சாய்ந்து மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் மின்சாரமின்றி பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 4 மணி நேரமாக கனமழை பெய்ததால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. பேரூர் அடுத்த ராமச்செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள நரிக்குறவர் குடியிருப்பு பகுதிக்குள் 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த பேரூர் வட்டாட்சியர் ரமேஷ் பாதிக்கப்பட்டவர்களை அருகில் உள்ள சமுதாய கூடத்தில் தங்க வைக்க நடவடிக்கை மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சோமநாதபுரம் கிராமத்தின் பின்புறமாக உள்ள ஏரிக்கரையை உடைத்த 4 பேரை பிடித்து பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். ஏரி நிரம்பி குடியிருப்புகளின் சுற்றுச்சுவர் வரை தேங்கி நிற்கும் தண்ணீரை வெளியேற்ற கரையை உடைத்ததில் நீர் கால்வாயில் வெளியேறி வீணானது. கரையை உடைத்த 4 பேரை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து ஓசூர் நகர போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வடகிழக்கு பருவமழையால் மானாமதுரையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வைகை ஆற்றில் வெள்ளம் இரு கரைகளையும் தொட்டு ஆர்ப்பரித்து செல்கிறது. இது விவசாயம் செழிக்க வழிவகுப்பதோடு கோடைக்கால குடிநீர் பிரச்சினைக்கும் தீர்வாக அமையும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே வளைந்து நெளிந்து செல்லும் வைகை நதியின் அழகினை நியூஸ் 18 தொலைக்காட்சி கழுகு பார்வையில் பதிவு செய்துள்ளது.
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள அணை பாதுகாப்பு மசோதா திமுக அதிமுக கட்சிகளின் எதிர்ப்புக்கிடையே மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் ஒரே சீரான அணை பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்க வழிவகை செய்யக்கூடிய அணை பாதுகாப்பு மசோதா மக்களவையில் கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் மாநிலங்களவையில் ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மசோதாவை தாக்கல் செய்தார். மசோதாவின் மீது பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா, அணை பாதுகாப்பு மசோதா அரசியல் சாசனத்திற்கு எதிராக உள்ளதாகவும் அதனை தேர்வுக் குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். So, sir, in the path of many other bills that have been passed in which we have made our reservations, this is also another bill, sir. On any account, federalism cannot be crippled, states' powers cannot be encroached or transgressed. So, sir, I urge that this bill have to be referred to a select committee. பாஜகவின் கூட்டணி கட்சியான அதிமுகவும் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையே அணை பாதுகாப்பு மசோதா மீறுவதாக அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் கூறியுள்ளார். This dam safety bill is inherently defective. It is having contradictory and impermissible, arbitrary, unfair clauses. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளும் அணை பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கேரள எம்பி சிவதாசன் பாரதியார் பாடல்களை குறிப்பிட்டு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். That great leader Bharatiyar told Bharata Samudayam Varga Varga Ulagat Varga Upilata Samudayam Ulagathekku oru pudume inda Ulagathekku oru pudume. Sir, an unparalleled society without discrimination is a novelty to the world. So sir, the great poet Bharatiyar had ellarum orugulam ellarum Indiya makkal. Sir, ellarum Indiya makkal, we all are the citizens of the nation. Then he added another point, ellarum innattu mannar ellarum innattu mannar. பிறகு பேசிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், மசோதா நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாடு, கேரளா உள்பட எந்த மாநிலமும் நீதிமன்றம் செல்ல தேவை இருக்காது என்று கூறினார். பிறகு தேர்வுக் குழுவிற்கு அனுப்ப வேண்டுமா என்பது குறித்து குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் அனுப்ப வேண்டாம் என்று அரசுக்கு ஆதரவாக 80 பேர் வாக்களித்தனர். அதனைத் தொடர்ந்து அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்தியா முழுவதும் ஒரே சீரான அணை பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்க அணை பாதுகாப்பு மசோதா வழிவகை செய்கிறது. மசோதா நிறைவேற்றப்பட்டால் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் அமைக்கப்படும். அந்த ஆணையம் அணை பாதுகாப்பு கொள்கைகளை உருவாக்கி தேவைப்படக்கூடிய வரைமுறைகளை பரிந்துரை செய்யும். அணைகள் பாதுகாப்பு குறித்த நெறிமுறைகள், அணைகளின் தரம் ஆகியவற்றை வகுப்புவதிலும் பங்கு வகிக்கும். மாநிலங்கள் மற்றும் மாநில அணை பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தொழில்நுட்ப மற்றும் மேலாண்மை உதவிகளை வழங்கும். புதிய அணைகளின் ஆய்வு, வடிவமைப்பு, கட்டுமான பணிகளை ஒப்படைக்க தகுதியிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கான அங்கீகாரத்தை தேசிய அணை பாதுகாப்பு ஆணையம் வழங்கும். மாநிலங்களுக்கு இடையே தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும். முல்லை பெரியாறு, பரம்பிக்குளம், துணுக்கடவு, பெருவாரி பள்ளம் ஆகிய 4 அணைகள் கேரளாவில் அமைந்துள்ளன. இருப்பினும் அந்த அணைகளை இயக்கி பராமரிக்கக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு தான் உள்ளது. அணை பாதுகாப்பு மசோதா நடைமுறைக்கு வந்தால் இந்த 4 அணைகள் தொடர்பான தகவலை கேரளாவிடம் தமிழக அரசு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அணை பாதுகாப்புக்கான தேசிய குழு என்பதும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று கூறக்கூடிய தமிழ்நாடு அதனை எதிர்க்கிறது. விழுப்புரத்தில் தனியார் பேருந்து மோதி ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்தார்.